ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது திடீர்னு ஒரு நாள் நீங்கள் கண்முழிக்கும் போது உங்களுடைய ரூமில் ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அவகிட்ட நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஃபியூச்சர்லேருந்து உங்களை திருத்துறதுக்காகவே வந்திருக்கிற உங்களுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்த படத்தோட கதையுமே. அதாவது நம்ம ஹீரோ காலையில் கண்முழிக்கிறான். அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ அவள் யாருன்னு பார்த்தா ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிற நம்ம ஹீரோடைய ஃபியூச்சர் ஒய்ஃப் போல. அதாவது உன்னுடைய வாழ்க்கையை திருத்தி இவன் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க போல. ஸோ அது தெரிஞ்சதுமே அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த குட்டி ஒன்லைனரை கேட்டதுமே சூப்பராக இருக்குல்ல. இந்த படத்தை மட்டும் பார்த்து முடிங்க. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் படமாக இது மாறிடும். உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா பார்த்துக்கோங்க. ஸோ படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நிறைய எஃபோர்ட் போடுவான். அவனுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய போட்டோ எக்ஸிபிஷன்ல அவனுடைய போட்டோயும் வைக்கணும். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஆசையை கூட. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்க ஒரு 2 ஸ்னோ பியர் வந்து அழகா விளையாடிட்டு இருக்கும். அதை அவனுடைய கேமரால வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ போட்டோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? அதுக்கான நேரம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போதுமே இதுக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஒழுங்கா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். ஃபுல் டைம் போட்டோ எடுக்கிறதுலேயே கவனம் செலுத்துறான். அப்படியே கட் பண்ண அடுத்தது அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கார்ல மீட் பண்றதுக்காக ஒரு பாருக்கு போறான். ஸோ அங்கே போய் இந்த மாதிரி அவனுடைய ஆசை எல்லாத்தையுமே சொல்ல. ஸோ அவனுக்கும் நம்ம ஹீரோவை பத்தி தெரியும். டே மச்சான், அங்கே பாரு, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ நிறைய நல்ல நல்ல போட்டோ எடுக்கிற. ஆனா அது வந்து ஒரு கலெக்ஷனாக எடுக்கணும். உன்னுடைய போட்டோஸை நீ அவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் வைக்கணும்னு ஆசைப்பட்டியானா அதோடைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து உன்னுடைய போட்டோவை பிடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பண்ணணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதை பற்றி தான் திங்க் பண்ணிட்டே இருப்பான். அதனாலே அடிக்கடி சிகரெட் பிடிக்கிறது அவனுடைய வழக்கமாயிடுச்சு. ஸோ அன்னைக்கும் அப்படிதான் ஸ்மோக் பண்ணிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து தூங்கிடுறான். அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு குறுகுறுன்னு வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு செம்ம சாக்காயிடுது. ஸோ இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து சொரே. ஸோ அவ ஹீரோக்கு ஹாய் சொல்ல இதை பார்த்து ஹீரோ சாக்காகி, இந்தம்மா யாருமா நீ, உனக்கு என்ன இங்கே வேலை, எப்படி ஃபர்ஸ்ட் என்னுடைய ரூம்குள்ள வந்த அப்படின்னதும் அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் சொரே உன்னுடைய ஒய்ஃப் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோ அப்படியே வெளியில வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அடே என்னடா பண்ணி வச்சிருக்கிற, எதுக்கு இந்த பொண்ணு என்னோட வீட்டுக்கு அனுப்பி பிராங்க் பண்ண பாக்குறியா அப்படின்னு கோவத்துல கத்த. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா சொல்ற, எனக்கு எதுவுமே புரியல, என்ன நேத்து அடிச்ச மப்பு இன்னுமே இறங்கல போல அப்படின்னு கிண்டல் பண்ண. வேணாண்டா விளையாடாத, நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னுடைய வீட்டுக்கு யாராவது வந்தா சுத்தமா பிடிக்காதுன்றது உனக்கே தெரியும்ல, அந்த பொண்ணு இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னதும் அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்னால ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியாம சுத்திட்டு இருக்கிறேன், இதுல உனக்கு வேற நான் செட் பண்ணி அனுப்புறேனா போடாங் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இதெல்லாம் ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோ நேராக ஹீரோயின் கிட்ட தான் வந்து இங்கே பாரு, காரில் வந்து உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்னு எனக்கு தெரியல, அதை விட நான் உனக்கு டபுளாக தரேன், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயினும் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னதும் அதை கேட்ட கடுப்பான ஹீரோ ஃபர்ஸ்ட்டு வெளியில் போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோயின் இன்னும் போகாமல் ஸ்டெப் கிட்ட தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதை பாரு, நீ உன்னுடைய வாலெட்டையும் ஃபோனையும் மறந்து வச்சுட்டு போயிருப்ப, எதுக்கும் செக் பண்ணிக்கோ அப்படின்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்க்க பார்த்தா அவனுடைய பர்ஸும் போனும் எடுக்காம மறந்து இருந்திருப்பான். இது எப்படி இவளுக்கு தெரியும், எங்கேயாவது மறைஞ்சு நின்று எட்டி பார்த்துருப்பா போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில நடந்து வர. ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவும் இந்த சுண்டாக்கா முக்கி நம்மளை சும்மா விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவனும் நடந்து வர. அப்படியே நம்ம ஹீரோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வரவும் அங்க நம்ம ஹீரோயின் வந்து இங்க பாரு ஸ்லோவா போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோ இன்னுமே ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போனதுனால எதிரில் வந்து ஒரு தக்காளி கூட கொண்டு வந்தவர் மேல மோதி தக்காளி எல்லாம் கீழே விழுந்துருது. அப்புறமா நம்ம ஹீரோ அதுல இருந்து எந்திரிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வர. அங்க அவனுக்காக ஆல்ரெடி ஹீரோடைய லவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவ தான் ஹீரோடைய லவர். ஹீரோ பார்த்ததுமே லவருக்கு உனக்கு என்னாச்சு, ஏன் டிஸ்டர்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அந்த கார்ல பண்ண வேலை தான், அவன் என்னுடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பி பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னதும் அதை கேட்ட லவர் பொண்ணு கார்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இதுல அவனுக்கு என்னதான் ஃபன் கிடைக்க போகுதோ அதை பாரு, ஃபர்ஸ்ட் நீ அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா கட் பண்ணு, அந்த கரடி வாயினை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் அது எப்படி லவ் பண்ற பொண்ணுங்க எல்லாத்தையும்
எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கண்ணை ஒருத்துமா, அவன் எனக்கு ஒண்ணுனா எப்பனாலுமே வருவான் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட்டா பேச, உடனே லவர் பொண்ணு இங்க பாரு, எனக்கு கார்ல மேல எந்த ஒரு விருப்பமே இல்லை, பட் எனக்கு நீ அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கியோன்ற மாதிரி தோணுச்சு. அதான் சரி விடு, நான் இப்போ என்னுடைய டாபிக் வரேன். அதாவது என்னுடைய அப்பா கிட்ட நான் நேற்று நைட்டு பேசினேன், அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு, உனக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன்னு சொன்னாரு, ஸோ நீயும் அதில் வந்து ஜாயின் பண்ணு, இது நமக்கான ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் ஹீரோவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா அவனுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அந்த ஃபோட்டோவை அவனுடைய அந்த சோலோ எக்ஸிபிஷனில் வைக்கிறது தானே. ஸோ அதனால அப்படியே தயக்கமாகவே இருக்கேன். இங்கே பாரு, உனக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்னு என்னமே இல்லை போல, இதுக்கு தான் நான் உன்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு இருந்தேன், என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு ஹீரோ அப்போ கேட்காத, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, திரும்பவும் அதை பற்றியே என்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோடைய பக்கத்தில் ஹீரோயின் வந்து உட்காந்து லவர் பண்ண பார்த்து, ஹாய் எலிசா, நான் சொரே, இந்த ஜோனத்தானுடைய ஒய்ஃப் அப்படின்னதும் இதை கேட்ட இந்த லவர் பொண்ணு டென்ஷன் ஆகி, யாரா இவா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து லவர்கிட்ட, அவ சொல்றத நம்பாத, நான் தான் சொன்னேன்ல அவதான் இவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க எதுக்கு வந்த, இங்க இருந்து போ அப்படின்னும் போது ஹீரோயினும், எனக்கு பசிக்குது அதான் சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, உனக்கு சாப்பாடுக்கு நான் காசு தரேன், நீ பக்கத்து டேபிள் வேணா உட்காந்து சாப்பிடு, நாங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நான் உன் பக்கத்துல உட்காந்து தான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஸோ அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாரு, ஸோ உன்னையும் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாரு, அவ்வளோதானே, உனக்கு பிடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா அந்த லவர் பொண்ணை பார்த்து, எந்த பொண்ணாவது தன்னுடைய புருஷன் இப்படி வேற பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஒத்துப்பானா என்ன, ஆனா எனக்கு அவ்வளவு பொறுமை இருக்கு, அது போக எவனாவது இவ்வளவு உரிமையா, நீ என்ன வேணாலுமே சாப்பிட்டுக்கன்ற மாதிரி தெரியாத பொண்ணுகிட்ட காசு கொடுப்பாங்களா என்ன, அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னதும், இங்க பாரு, அவ சொல்றத நம்பாத, உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட லவர் பொண்ணு ஹீரோ மேல தண்ணியை ஊத்த, கரெக்டா நம்ம ஹீரோயின் சேஃப்டியா அந்த மெனு கார்டை வச்சு அவ ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ லவர் பொண்ணு கத்திட்டே போனதுனால ஹீரோவா அவளை சமாதானப்படுத்த போக போறான். நம்ம ஹீரோயின், வேண்டாம் அவளை போக விடு, வேகமா போகாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேகமா எந்திரிச்சு போறேன்ற பேர்ல அங்க இருந்த சர்வன்ட் பொண்ணு மேல மோதி அந்த ஃபுட்டு கீழே விழுந்து ஹீரோவும் வலிக்கு விழ, ஸோ ஹீரோயின் சொன்ன மாதிரி அவனுக்கு அடிபட்டுருது. ஸோ இதை பார்த்து ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி, யாருடா வா, நடக்கிறத முன்கூட்டியே சொல்றாளே, இல்லாட்டி இவ சொல்றதெல்லாம் நடக்குதா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஸோ ஹீரோயினும் மறுபடியும் அவளை விடாம ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஸோ வீடு கிட்ட வந்ததுமே ஹீரோ ஹீரோயினை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு, இதுக்கு மேல ஒரு அடி வச்சேன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்தது ஸ்மோக் பண்ணிட்டு ஹீரோயின் போயிட்டாளா அப்படின்னு விண்டோ வழியா பார்த்தா ஹீரோயின் வச்ச காலை பின்வாங்குற மாதிரி தெரியல, வெளியில இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஹாயின்ற மாதிரி சொல்றா. உடனே ஹீரோவும், இது என்னடா இது, விக்ரமாதித்தனை பிடிச்ச வேதாள மாதிரி என்னை பிடிச்சிட்டு பின்னாலே வந்துட்டு இருக்குது அப்படின்னு வெக்ஸ் ஆகி அவனுடைய ஒர்க்கை வந்து பார்க்க போயிட்டான். அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ ஹீரோ எந்திரிச்சதுமே ஹீரோயின் போயிட்டாளா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறா. அவ்வளோதான் மிரண்டு போயிடுறா, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டதுமே, ஸோ இவ யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அது அவகிட்டே கேட்டுடலான்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்கே உள்ள வெயிட்டர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு உள்ள போய் வேகமாக உட்கார, பின்னாடி வந்த ஹீரோயின், ஹீரோவுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க, எனக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுறா. அதே மாதிரி வெயிட்டரும் டேபிளில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போக, ஸோ ஹீரோ பாவம் போல உட்காந்து ஹீரோயின் கிட்ட, அவனுடைய பேர் என்ன, எதுக்கு என்ன இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டே, என்னுடைய பேரு சொரே அப்படின்னு சொல்ல, சரி சொரே, உன்னுடைய பேர் அதுதான் எனக்கு புரியுது, ஸோ கார்ல சொல்லி தானே இதெல்லாம் பண்ற, ப்ளீஸ் நீ சொல்லு உண்மைய அப்படின்னு கேட்கும்போது, கார்லலாம் சொல்லலை, சரி நீ கன்ஃபியூஸா இருக்குன்றது நல்லாவே தெரியுது, அதனால உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கேன், என்னை பத்தி ஏதாவது கேளு, உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஸோ உன்னை பத்தி ஏதாவது என்கிட்ட கேளு, எல்லாமே நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பரபரப்பா அவனுடைய ஃப்ரெண்டான அந்த கார்ல மீட் பண்ண வரான். ஸோ கார்ல எங்க இருக்கானா அந்த டிராமாவுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து ஹீரோ கார்ல கிட்ட, உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும், அவ என்னெல்லாமோ சொல்றா, அவளுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னதும் கார்லவும் பதற்றப்படாத, பொறுமையா சொல்லு, யார் இது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொரே அப்படின்னு சொல்ல, சரிடா பரவாயில்ல விஷயத்த சொல்லு, அதான் சொரே அப்படின்னு சொல்ல, அடே என்கிட்ட நீ ஒன்னும் சாரிலாம் கேட்க வேண்டாம், விஷயத்த சொல்லு அப்படின்னதும், டே முட்டா பையல, அவளுடைய பேரே சொரே தான், நீ முதல்ல வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, சொரேன்னு ஒரு பொண்ணு என்னெல்லாமோ சொல்றா, என்னை பத்தியும் என்னுடைய ஃபேமிலியை பற்றியும் எல்லாத்தையுமே புட்டுன்னு வச்சுட்டு இருக்கிறா, அவள் தான் என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா, ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்ட கார்ல, என்னடா நீ பைத்தியக்காரனா, நம்ம 2025 இருக்கிறோம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே இவனு சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உன்னை பற்றி ஏதாவது கேளுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஹீரோவும், என்னுடைய அம்மா பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம, உன்னுடைய அம்மா பேர் மாயா செல்வியா, அவங்க கூட பிறந்தது மொத்தம் 12 பேர், அதில் அவங்க 3வது பொண்ணு
பொண்ணு, இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ மிரண்டு போயிடுறான். எப்படிடா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, சரி ஓகே அடுத்தது என்னுடைய சிப்ளிங்ஸை பற்றி சொல்லு அப்படின்னதும் ஹீரோயினும் உன்னுடைய தங்கச்சியோடைய பேர் வந்து சாண்டி, அவளுக்கு இப்போ மேரேஜ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவள் வந்து பிஸியாக இருப்பா, அவளுடைய மேரேஜ் முடிஞ்சதும் நீ வீட்டுக்கு வருவ, அங்கே தான் நீ என்னை மீட் பண்ணுவ அப்படின்னதும் ஹீரோ இதெல்லாம் கேட்டு சாக்காகிறான். அப்போ என்னுடைய தங்கச்சி நேமை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே என்னுடைய கடைசி தங்கச்சியோடைய பேர் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உனக்கு தங்கச்சிலாம் கிடையாது அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறா. இதெல்லாம் ஹீரோ பதறிக்கிட்டே கார்லோ கிட்ட இங்கே என்ன தாண்டா நடக்குதுன்னு தெரியல, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் ஐடியா இல்லை, இதை பற்றி வேற யாருக்கிட்டையாவது கேட்கலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ அதை பற்றியே யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் வீட்டில் ஹீரோக்காக அதுவும் ஹீரோக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் சூப் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினை பார்த்து சரி ஓகே நீ வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நான் உன்னுடைய லைஃப்பை பெட்டராக மாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இப்போ என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது வா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு ஹீரோடைய ஸ்டூடியோ ரூமுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஃபோட்டோ கலெக்ஷனை பார்த்துட்டு நாளைக்கு நீ டேவிடை பார்க்க போகிற தானே, அவர்கிட்ட இந்த ஃபோட்டோலாம் காட்டாத, அவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவருக்கு எது பிடிக்கணும் உங்ககிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சீக்ரெட் லாக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் எடுக்க போறா. ஸோ உடனே நம்ம ஹீரோ அதை எடுக்காத அப்படின்னு கத்துறான். உடனே ஹீரோயினும் ஓகே இதுக்குள்ள லடாக் பிளேஸ்ல ஒரு டெம்பிள்ல வச்சு நீ ஒரு லேடியா ஒரு போட்டோ எடுத்து இருந்திருப்பேன், அதோடைய நம்பர் கூட 14 ஃப்ரேம் 28 அதுல இருக்கு பாரு, அதுதான் டேவிடுக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டோ, அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குது இதை கேட்டதுமே. ஏன்னா அந்த சீக்ரெட் பாக்ஸ்ல என்ன வச்சிருப்பான்றது அவனை தவிர இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாம் இவளுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா உண்மையாவே இவ நம்மளுடைய ஒய்ஃபா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் சொன்ன அந்த ஃபோட்டோவை தான் ஹீரோ எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் கார்லவையும் கூட்டிகிட்டு வந்துருப்பான். ஏன்னா அந்த டேவிட்டை மீட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த டேவிட் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டும் கூட. ஹீரோ கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோவுக்கும் கார்லோவுக்கும் இவருக்கு இது பிடிக்குமா இல்லைனா பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி வாவ் நைஸ், இந்த மாதிரி கிளிப்பை நான் பார்த்ததே கிடையாது, உங்களுடைய ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அப்ரிசியேட் பண்ணேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ மறந்து போய்ட்றான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனும் இதை பக்கத்து டேபிள் உட்காந்து பார்த்துட்டு நான் சொன்னதை இப்போ நம்புறியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க அப்படியே சீன் கட்டாக அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்து இங்கே பாரு இப்போவாவது நம்புறியா, இன்னிலேருந்து நான் சொல்கிறத கேளு, என்னால் மட்டும்தான் உன்னோட லைஃப்பை வந்து பெட்டராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் கொடுக்க ஹீரோவும் டேவிட் சொன்னதெல்லாம் நினச்சி ஹீரோயினை இப்போ முழுசாக நம்பி அப்படியே ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். அடுத்தது ஹீரோயின் வேலையாக ஹீரோ கிட்ட இருந்த சிகரெட் எல்லாத்தையுமே தீக்கில் போட்டுட்டு அவனுடைய ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே சிங்கில் வந்து ஊற்றிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. ஏன்னா இது இல்லாமல் நம்ம ஹீரோவால் இருக்கவே முடியாது இல்லையா. அடுத்தது நம்ம ஹீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போறா. டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்க வைக்கிறா. ப்ராப்பரான ஃபுட் எக்ஸசைஸ் அப்படின்னு அவனுடைய ருட்டீனையே மாத்திட்டுறா. இப்படி உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. ஸோ உண்மையான லவர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயினை ஹீரோ தூக்கிட்டு இந்த மெலோடி சாங்கெல்லாம் பின்னாடியோட அப்படிலாம் நடந்து போறான்னா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்க அடுத்த சீனில் இந்த டேவிட் இருக்கார் இல்லையா, அதான் அந்த ஆர்டிஸ்ட், அவர் நம்ம ஹீரோ கிட்ட நான் மேட்ரிட்ல ஒரு எக்ஸிபிஷன் போட போகிறேன், ஸோ நீ இந்த மாதிரி உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருந்தால் கொடுன்ற மாதிரி கேட்க இதை கேட்ட நம்ம ஹீரோயின் கார்லோவுக்கு செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அதுக்கு ஹீரோவும் ஆர்டிக்கில் எடுத்த பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலெக்ஷனை கேட்குறேன், ஸோ நீ கொடுப்பேன்னு நம்மளால நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. அடுத்தது நம்ம டேவிட் சொன்னதுனால ஹீரோ வந்து செம்ம வைபாக இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமில் இருந்த ஒரு பார்சல் கவரை ஓப்பன் பண்ண போக ஹீரோ அதை எடுக்க விடாமல் தடுக்கிறான். அதுக்கு ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி தான் ஆகணும், அதுல உன்னோட எக்ஸ் கொடுத்த லவ் லெட்டர் இருக்குதுல்ல அப்படின்னு திரும்ப ஓபன் பண்ண போக ஹீரோ விடாம ஹீரோயினுக்கு அப்படியே கிச்சு எல்லாம் மூட்டை ஸ்டார்ட் பண்ண அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து கிஸ் பண்ணலான்னு போகும்போது நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே, ஏன்னா நான் ஃபியூச்சர் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இப்போ புரிஞ்சு அங்கிருந்து விளக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து நான் உன்னுடைய ஒய்ஃப் தான், ஆனா நீ இன்னுமே என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகலல்ல, நீ என்கிட்ட என்ன நல்லா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்து தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னுடைய அக்கா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ என்ன மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு என்னுடைய லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி சரின்னு புக்கை ரீட் பண்ண போகும்போது ஹீரோயினும் என்ன ரீட் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் மேல சாஞ்சிக்கிறா. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். அப்படியே சீனும் கட் ஆகுது.
அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்டூடியோல இருந்துட்டு ஹீரோயினை பார்த்து இதுல இருக்கிற எந்த போட்டோ டேவிட்க்கு வந்து பிடிக்கும், எது சக்சஸ் ஆகும், நீ பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே தோணுது. இந்த போட்டோல நான் எதிர்பார்த்த போட்டோ மட்டும் இல்ல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஞாபகம் வந்துருச்சு, வா நம்ம போட்டோ எடுக்க போலாம் அப்படின்னு இந்த டைம்லயே நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போட்டோ எடுக்க கூட்டிட்டு போயிட்டான். அதாவது ஒரு சன் செட் ஆகிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறான். அந்த இடம் பார்க்கறதுக்கு இயற்கை எழில் நிறைஞ்சி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. ஸோ ஹீரோவும் அந்த இடத்துல கேமராலாம் செட் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல தானே எடுக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இந்த சைட் போர் அடிக்க ஆரம்பிக்குது. சரி நீ எடு, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க. ஹீரோவும் இருமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். பட் வரமாட்டான். இதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகி எத்தனை தடவை நானும் கூப்பிடுறேன், வரமாட்டீங்களா, இருங்க நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி நந்தி மாதிரி நின்றுட்டு இப்போ வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதும் அதை பார்த்து ஹீரோ அட இது கூட நல்லா இருக்கு, அப்படியே நில்லு உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னதும் இன்னுமே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ சாப்பிட வர போறீங்களா இல்லையா அப்படின்னு செல்லமா திட்ட, இரு தங்கம் ஒரே ஒரு போட்டோ தானே, சைட்ல திரும்பு, லெஃப்ட்ல பின்னாடி திரும்பி பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஹீரோயினும் வேற வழி இல்லாம அப்படியே பண்றாங்க. அது பாக்குறதுக்கே செம கிளிப்பா இருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் டேவிடுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லி போட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ அவன் எடுத்த போட்டோவை பார்த்துட்டு கண்டிப்பா இது டேவிடுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்போ டைம் ஆயிடுச்சுல தூங்க போலாம் அப்படின்னதும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே தூங்கிட்டாங்க. இப்படி இருக்கச்சுல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறம் தெரியாம பெட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் எந்திரிச்சு, சபாஸ் இப்படி தானே எனக்கு தெரியாம நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, இருந்தாலும் நான் சொல்றதை எதுவுமே கேட்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்க. ஸோ நம்ம ஹீரோவும் சோகத்துல இங்க பாருமா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்றது தான் பார்த்தேன், அது எப்படி திடீர்னு இந்த பழக்கத்தை விடுன்னு சொன்னா விட முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தானே விட முடியும் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி, உங்களுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல, இப்போ சொல்றேன் கேளுங்க, அப்பப்போ நீ என்கிட்ட கேட்ப தானே நம்ம லைஃப் ஃபியூச்சர்ல ஸ்மூத்தா தானே போகுதுன்ற மாதிரி, பட் உன்னுடைய இந்த கெட்ட பழக்கத்தினால இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவ, நீ என் கூட நல்லா வாழ்வேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட்ட, நீ இப்படிதான் இருப்பேன்னு தெரிஞ்சா எதுக்கு என்ன வந்து பார்த்த, எதுக்கு என்ன ப்ரொபோஸ் பண்ண, எதுக்கு என்ன நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, என்னை ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்க. அப்போ ஹீரோயினுடைய நோஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ சாக்காகி, சோரே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்துல வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கேயே பொத்துன்னு விழ போக ஹீரோவும் பிடிக்கிறான். அப்போ பேக்ரவுண்ட்ல ஹீரோயினோடைய வாய்ஸ் வந்து, எத்தனை தடவை நான் தோத்தாலும் உனக்காக திரும்ப திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பெட்ல வந்து கண்மொழிக்கிறாங்க அழுதுகிட்டே. அப்போ மறுபடியும் ஹீரோ பார்த்து யாருமா நீ அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்படிதான் நம்ம ஹீரோயின் வந்து டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திடலாம், இந்த கெட்ட பழக்கத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஹீரோடைய லைஃப்பை மாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ எப்பெல்லாம் தெரியாம போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறானோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் அந்த டாஸ்க்ல வந்து ஃபெயில் ஆன மாதிரி தானே, அதனால நோஸ் வந்து ப்ளீட் ஆகி அப்படியே மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் திரும்ப திரும்ப நடந்திருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ போன வாட்டி மாதிரி நான் ஃபியூச்சர் ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் வெளியில வந்து கார்ல கிட்ட போன்ல கேட்க, அடுத்தது பர்ஸை வச்சுட்டு போக ஹீரோனோட எக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ ஹீரோயின் எல்லாம் உண்மையுமே சொல்ல எக்ஸ் தண்ணியை மூஞ்சில ஊத்த அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மறுபடியும் போட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கும், அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ தான் என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு நான் இப்படி நம்பன்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான் இல்லையா. அதுக்கு ஹீரோயினும், நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் சிகரெட் வந்து செகண்டரி ஸ்கூல் படிக்கும் போது தானே ரெஸ்ட் ரூம்ல வச்சு ஸ்மோக் பண்ண, இது உன்னை தவிர யாருக்கும் தெரியாது கரெக்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவை நம்பி ஹீரோயின் கூட இருக்க அவளும் சிகரெட்டை தீயில போட்டு கொளுத்த ஓயின சிங்கில ஊத்திட்டு ஹீரோவை ரொம்ப கேரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோயினுக்கு தெரியாம நல்லா குடிச்சிட்டு தெருமுனையில விழுந்து கிடக்கிறத பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி ஹீரோ எழுப்பிட்டு அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதுமே அவன் கூட சண்டை போட்டு, எதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு உன்னோட உடம்பு கெடுத்து இருக்கிற, நீ ஒரே நாள்ல செத்து போயிடுவ, ஆனா நான் தினம் தினம் சாகுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நோஸ் வந்து ப்ளீட் ஆகி மறுபடியும் டைம் லூப் ஆகுது. அடுத்து எந்திரிச்சு பார்த்தா டைம் லூப் ஆகி இப்படி நம்ம ஹீரோ எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணும்போதும் நம்ம ஹீரோயின் மறுபடியும் டிப்ரெஷன் ஆகி நோஸ் ப்ளீட் ஆகி டைம் லூப் ஆகுது. பாவம்ல அவளுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி பாருங்க. திரும்ப திரும்ப ஒன்னு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா, பட் முடியவே முடியல. அடுத்தது நம்ம ஹீரோயின் ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து, உனக்கு இதுல அப்படி என்னதான் கிடைக்குது, உனக்கு எவ்வளவு சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னதும், இதோ பாரு ஒரு சில விஷயத்தை என்னால மாத்த முடியல, அது என்னுடைய பொண்டாட்டி சொன்னதாவே இருந்தாலும் மாத்திக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் பேச முடியாம துக்கம் தொண்டே நெரிச்சு, சரி இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், நான் உன்னுடைய லைஃப்ல இருந்து போயிடுறேன், நீ உன்னுடைய தங்கச்சி மேரேஜ்ல என்ன தயவு செஞ்சு பார்க்காத, உன் மேல லவ் ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரி என்கிட்ட பேசாத, ஏன்னா நீ செத்து போறத என்னால தாங்கிக்க முடியல, உன் மேல நான் அவ்வளவு ஃபீலிங்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நோஸ் வந்து ப்ளீட்
ஆகி டைம் லூப் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு வாட்டியும் பிறந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தா ஹீரோயின் வந்து மறுபடியும் ஹீரோ பக்கத்தில் அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவளே எந்திரிச்சு ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் எக்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போய் ஹீரோ கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஒரு இடத்துல உட்காந்து நினச்சி பார்த்துட்டு ஒரு கடைக்குள்ள போகிறாங்க. அந்த ஷாப் கீப்பர் லேடியும் ஹீரோயினை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த கடையில் ஏதாவது ஜாப் இருக்கா, நான் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷாப் கீப்பரும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட அவளும் ஒவ்வொரு ஷாப்பாக தேடி அலைய ஃபைனலாக ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு ஃபேஷன் டிசைன் தெரியுன்றதுனால என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பொட்டிக் தான் ரன் பண்ணுறாரு, அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுறதுக்காக கூட்டிகிட்டு போய் ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. ஸோ ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 2 லேடி வந்து கத்திட்டே இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து மார்க்கோ எங்க அவர் வர சொல்லுங்க, என்னுடைய பொண்ணுக்கு அவர் ஸ்டிச் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்க சொல்ல ஹீரோயின் கிட்ட வந்ததுமே எங்களுக்கு எங்களுடைய காசு வேணும், இவ்வளோ லென்த்தாக இருக்கு, சைடில் ரோப்பும் இல்லை, நாங்கள் இப்போ வேற டிசைனரை பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிரரை பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, நீங்கள் ஹீல்ஸ் போட்ட மாதிரி நில்லுங்க அப்படின்னதும் அந்த பொண்ணும் அப்படியே நிற்க இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வெட்டிங்க்கு எப்படியும் ஹீல்ஸ் போட்டு தானே இருப்பீங்க, அதனால இது சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைடில் தானே எப்போதுமே தூங்குவீங்க, அதனால இதை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, ட்ரெஸ் வந்து சூப்பராக ஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்னதும் அதுக்கு அந்த பொண்ணும் எப்படி நான் லெஃப்ட் சைடில் தான் தூங்குவேன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அதுவா அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி தரோம், பட் நீங்கள் இப்போ ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறத அந்த பொட்டிக்கோட ஓனர் வந்து பார்த்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட இதுதான் நீ சொன்ன பொண்ணா, பரவாயில்லையே செம்ம டேலண்டடாக இருக்கா, இவன் ஒருத்தி இருந்தாலே போதும், இங்கே யாரும் என்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க போல, பேசியே இவ பேமெண்ட் வாங்கி தந்துருவா போல, இவ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து புக் பண்ணிடுறாரு. அடுத்தது ஹீரோயினை பார்த்து உனக்கு என்னுடைய வீட்டில் நான் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவேன், பட் நான் அதை உன்னுடைய சேலரியில் பிடிச்சிப்பேன் சரியா, அது மட்டும் இல்லாமல் வீடை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவன்கிட்ட வேற ட்ரெஸ் திங்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் வந்து ஸ்மைல் மட்டும் பண்ண இதை பார்த்து மார்க்க உன்னை பார்த்தாலே தெரியுது யாரையோ நம்பி ரொம்ப ஏமாந்து போயிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச வர ஹீரோ நினைக்காம அவளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிட்டே இருப்பா. மார்க்கவும் அவளை நல்லா பூஸ்டப் பண்ணுவாரு. இப்படியே நம்ம ஹீரோயினும் அவளுடைய லைஃபும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோவுடைய அந்த லவர் பொண்ணு இருக்கா இல்லையா, எக்ஸ் லவர், அந்த பொண்ணு இந்த ஷாப்க்கு வெட்டிங் ட்ரெஸ் மெஷர்மெண்ட் எடுக்க வந்திருக்கா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்தது நம்ம ஹீரோவும் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். ஸோ மார்க்க கிட்ட அந்த எக்ஸ் வந்து இதுதான் கட்டிக்க போற பையன், ஸோ இவருக்கு சூட் எடுக்கணும், மெஷர்மெண்ட் கரெக்டா எடுங்க அப்படின்னதும் மார்க்கவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வாமா வந்து இவருக்கு மெஷர்மெண்ட் எடு அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோயினுக்கும் வர வழி இல்லாம மனசுல வலியோட டேப் எடுத்துட்டு ஹீரோடைய ஷோல்டர், நெக், அதுக்கப்புறம் பேக்கு, ஃப்ரண்ட்ன்ற மாதிரி எல்லாத்தையுமே மெஷர் எடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுது. உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டா. ஆனா இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை யாருன்னே தெரியாது இல்லையா. இங்க ரெஸ்ட் ரூம் போனவா ரொம்ப ஃபீல் பண்ண அப்பதான் அவளுக்கு அந்த மார்க்கோ சொன்னது ஞாபகம் வரும். அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா லைஃப்ல பாஸ்ட், டெத்து, பெயின் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியாது, பட் அதை அனுபவிச்சவங்க அதுல இருந்து அவங்கள மாத்திக்க முடியும். ஸோ அதை பத்தி நீ கவலைப்படாம உன்னுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நினைச்சிட்டே வெளியில வந்திருப்பான். அங்க ஹீரோவும் எக்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ் ஹீரோ கிட்ட எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிற, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல, நம்ம மேரேஜுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தா நீ என்னடானா இப்படி சோகமாவே இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, உன்னுடைய அப்பா கூட தானே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அவரை ரொம்ப மிஸ் பண்ணியனா அவர் இங்க இருந்து பக்கத்துல தானே இருக்கிறாரு, அங்க போய் பேசிட்டு வாயேன், நீ அவர் மேல பாசத்தை வச்சுக்கிட்டு உன்னையே நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இப்படியே காலம் ஃபுல்லா என்னால வாழ முடியாது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோவா அங்கிருந்து போனதும் ஹீரோயின் மார்க்கோ கிட்ட நீங்க சொன்னது உண்மைதான், டெத், பாஸ்ட், பெயின் நம்மளால மாற்ற முடியாது தான், பட் அதை அனுபவிச்சவங்களால அதை மாற முடியும்னு சொன்னது உண்மைதான் அப்படின்னதும் ஆமா அதை ஏன் இப்போ சொல்ற, அப்போ வந்தது ஹீரோவா அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லவும் ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹீரோவை பார்த்தது. ஸோ மார்க்கோவை ஹக் பண்ணி தேங்க்யூ, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக நோஸும் ப்ளீட் ஆகுது. அப்படியே டைம் லூப்பாக ஆகிடுது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா முழிச்சதுமே வேலையா ஹீரோ சீக்கிரட்டாக ஒரு பார்சல் வச்சிருந்திருப்பான் இல்லையா, ஹீரோயினை கூட ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கிச்சு மூட்டியிருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹீரோ எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பின லெட்டர் நினச்சிருந்துருப்பாங்க இல்லையா, ஆனால் உள்ளே இருந்தது என்னன்னா நம்ம ஹீரோ அவனுடைய அப்பாவுக்கு ஒவ்வொரு லெட்டராக எழுதி வச்சிருக்கிறான். அவனுடைய அப்பாவை அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கிறான் போல. ஸோ அதில் வந்து அப்பா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டேப்பா, நீங்கள் வேணா என்ன நினைக்காம இருக்கலாம், பட் நான் உங்களை நினச்சி டெய்லியுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், ஐ மிஸ் யூ பேட்லிப்பா அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் எப்படி நான் இதை இவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டான். உடனே ஹீரோயின் வந்து ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இங்கே பாரு நீ உன்னுடைய அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நல்லா தெரியுது, உடனே
கிளம்பு, அவரை பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நான் உன்னுடைய ஒய்ஃப் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன். சீக்ரெட் ரூமில் நம்பர் 14 ஃப்ரேமில் ஒரு ஓல்டு லேடி இருக்கும். அதை நீ அங்கே வச்சிருக்கிறது ஒன்றை தவிர யாருக்கும் தெரியாது. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி என்ன ஒன்றும் காரில் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஹீரோயினை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுறான். ஸோ மறுபடியும் அடுத்த லூப்பில் நம்ம ஹீரோ எந்திரிக்க ஹீரோயின் பக்கத்தில் இருக்க திரும்பவும் அப்பாவை பற்றி பேசினதும் போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றான். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் லூப் ஸ்டார்ட் ஆனதுமே ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை வெளியில் தள்ளி விட்டுறான் இல்லையா. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இருந்து வந்து நம்ம அவங்க கிட்ட புரிய வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்டிங்ல நடந்த மாதிரி ஹீரோ நம்ப வச்சு அப்புறமா ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து, நீ எதுக்கு இப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய அப்பா இங்க பக்கத்துல தானே இருக்கிறாரு. உன்னுடைய கோபம் பாசம் எதுவாக இருந்தாலும் அவர் மேல கொட்டி தீர்த்துரு, நீ ஃப்ரீ ஆயிடுவ, உனக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னதும் அதுக்கு ஹீரோ வந்து அவரை பத்தி பேசாத அப்படின்னு சொல்ல, பேசாட்டி எப்படி தெரியும், இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கிறான். உடனே ஹீரோயின் சம கோபத்துல, உன்னை மாதிரி இவ்வளவு நாள் கோபத்துல இருக்கிறவன பார்த்ததே இல்லை அப்படின்னதும் இப்பதான் ஹீரோ அவனுடைய அப்பாவை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றான். உனக்கு என்ன தெரியும், எனக்கு 4 வயசு இருக்கும், எங்க அக்காவுக்கு அப்பா 6 வயசு இருக்கும். ஒரு நாள் என்னுடைய அப்பா எங்களை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்க அம்மா கூட ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக எங்களை விட்டு எங்களை ஒதுக்கிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. எங்க அம்மா கூட பிரச்சனை இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம், எப்படி அவங்க சந்தோஷத்துக்காக மற்றவங்களை பத்தி கவலைப்படாம வாழ முடியுதோன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், அப்படின்னு அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம், அவரே மாதிரி தான் நீயும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய உடம்பை கெடுத்துட்டு என்ன அனாதையை விட்டுட்டு நீ போயிருவ. அப்போ என்னுடைய நிலைமை உன்னுடைய அப்பா உனக்கு பண்ணதை தானே நீ எனக்கு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எமோஷனல் ஆனதும் டைம் லூப் ஆயிடுது. அடுத்தது மறுபடியும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. இந்த தடவை கார்ல மீட் பண்ண போறா. ஸோ கார்ல கிட்ட, நான் சோரி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறேன், ஜோனத்தனுடைய ஒய்ஃப் அப்படின்னதும் அதை கேட்டாவன். அப்புறம் எங்க கேமரா வச்சிருக்கீங்க, பிராங்க் தானே அப்படின்னு கேட்க, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ கார்லவும் ஹீரோடைய எக்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைச்சா, அதனால தான் அவன் விலகி போனான். அவளும் எத்தனையோ தடவை அவனுடைய அப்பா கிட்ட பேச சொல்லியிருக்கிறா, அவன் கேட்டதே கிடையாது. நானும் அவனுடைய அப்பாவை பத்தி பேசினது கிடையாது. அவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணாலே அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ஒன்னு பார்த்தா நீ அவனை நல்லா பார்த்துப்பேன்னு தெரியுது, உன்னால தான் அவனை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அது சரி, ஆமா, நீ ஏதாவது டைம் மிஷின்ல வந்திருக்கியா, எங்க இருக்கு சொல்லு, நானும் யூஸ் பண்ணிட்டு தரேன். அது போக ஏதாவது லாட்ரி சீட் வந்தா சொல்லுன்ற மாதிரி சொல்ல, அட பாவி, நான் டைம் மிஷின்லாம் வரல, ஜோவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்கும் வர வச்சுட்டு, இனிமேல் ஒன்றுனா டெய்லி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன், உன்னோட இருப்பேன் தான் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ, என்ன திடீர்னு இப்படி பேசுகிற அப்படின்னா, இதை விட பெருசாக பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, பிளான்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன பிளான் பண்ணாலுமே அது ஃபெயில் ஆகிடுது இல்லையா, என்னால் உன்னோட லைஃப்பை பெட்டராக கொண்டு வரவே முடியலை, பட் நீ நினச்சா உன்னால் கொண்டு வர முடியும், அதான் உன்கிட்டே நான் கொடுத்துட்டேன், எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும், என்னுடைய ஆசை காதல் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொட்டி தீர்க்கணும், அப்புறம் உன்னுடைய அப்பாவை பற்றி பேசி உன்னை ரொம்பவே டென்ஷன் படுத்திட்டேன், அவர் உங்களெல்லாம் யோசிக்காம இப்படி பண்ணிட்டாரு, நீ மட்டும் அவரை ஏன் யோசித்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே நம்ம ஹீரோ, உனக்கு என்னுடைய அப்பாவை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன்றதை மறந்துட்டியா, எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ உன்னுடைய அப்பா போயிட்டாருன்னு உன்னையே நீ சிற வச்சுட்டு இருக்க போறியா, சொல்லு, அதுலேருந்து வா, நான் உனக்காக எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய தலையெல்லாம் தடவி விட்டுறாங்க. அடுத்தது 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோவுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க போல. ஹீரோவும் சரின்னு சொல்லி, ஆமா நம்ம மேரேஜ் எப்படி இருக்கும்னு கேட்க, எல்லா மேரேஜும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நமக்குள்ள சண்டை வர்றப்போ நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணேன்னு கூட யோசிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நமக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு நம்ம சைடில் இருக்கிற ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்போம், ஸோ எத்தனை முறை பிறவி எடுத்தாலுமே உன் கூடவே நான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், இது எனக்கு நீ ஆல்ரெடி சொன்னது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும், அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்ல, அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே ஹீரோடைய அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு அப்படியே பதற்றமாகுது, கதவை தட்டுறாங்க, கரெக்டாக கதை ஓப்பன் ஆக ஹீரோயினுக்கு நோஸ் ப்ளீட் ஆகி அங்கேயே விழ. ஸோ டைம் லூப் ஆகிடுது, ஜஸ்ட் மிஸ். ஹீரோயினுக்கு இது எப்படி ஆச்சுன்னு தெரியவே இல்லை. மறுநாள் அதே மாதிரி ஹீரோயின் எந்திரிக்க ஹீரோயினை பார்த்து, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், அட பாவமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவள் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டைம் லூப் ஆகிடுது. மறுபடியும் இவ சொன்ன மாதிரியே சொன்னால் மட்டும்தான் ஹீரோ வந்து இவ பேச்சை நம்பி கேட்க ஆரம்பிக்கிறான். அதனாலே டெய்லி ரிப்பீட்டடாக அந்த இடம் வந்தாலுமே அதில் சோர்ந்து போகாமல் போர் அடிக்காமல் ஹீரோவுக்காக அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா. இப்படி இருக்க அந்த டைம் லூப் ஆக ஆக டக்குன்னு சன்செட்டும் பார்த்தீங்கன்னா ஆகி ஹீரோயினுக்கு டைம் லூப் ஆகிடுது. ஸோ அடுத்தடுத்த நாள் ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக ஹீரோ இழந்துட்டு வர அப்போ தான் நியூஸில் சொல்கிறாங்க, சன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகி சீக்கிரமாகவே இருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நாசால ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக நமக்கு சீக்கிரமாகவே இருட்டிடும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வர டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ஹீரோயினுக்கு டைம் ட்ராவலும்
நேரம் கம்மியாகுது. ஸோ சன்செட் ஆகிறதுக்குள்ளே மறைஞ்சிட்டா டைம் லூப் ஆகிடும்னு புரியுது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை அடுத்த நாள் வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு வர 3 அதுக்குள்ளே வர ஸோ டைம் லூப் ஆகிடுது. ஃபைனலாக ஹீரோயின் எந்திரிக்க ஹீரோவை பார்த்து எனக்கு டைம் இல்லை, எவ்வளோ நாள் வந்துட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நீ என்னை மறந்துடாத, நீ எப்போதுமே என்னை மறக்க மாட்டல அப்படின்னு ப்ராமிஸ்லாம் வாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைம் லூப் ஆகிடுது. அடுத்தது ஹீரோயின் எந்திரிக்க ஹீரோவும் யாருன்னு கேட்க ஹீரோயினும் மனசில் அவ்வளோ வழியோட நான் சோறு உன்னுடைய ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னதும் இப்போ உடனே இருட்டிடுது. எல்லா பக்கமும் ஒரே சிவப்பாக இருக்குது. அப்போ ஹீரோயினை பார்க்க மனசில் அவ்வளோ வழியோட இருக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ எந்திரிக்கிறான். ஆனால் இந்த வாட்டி ஹீரோயினை காணோம். வழக்கம் போல் நம்ம ஹீரோ எந்திரிச்சு எக்ஸை பார்க்கறதுக்கு போகிறான். அவளுடைய அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட அங்கே அப்படியே சீனு கட் ஆகுது. அடுத்தது ஹீரோ காரில் கிட்ட போய் நான் எல்ஸை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அதுக்கு கார்லவும் அது தெரிஞ்ச விஷயம் தானே, பட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, செட் ஆகணும்னு தோணலை, ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வருது, ஒரு நாள் போகிறதுக்கு ரொம்ப நாள் போகிற மாதிரி இருக்குது, எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்டூடியோவில் இப்போ பிஸி ஆகிட்டான். அப்புறம் மனசுக்குள்ள என்ன தைரியம் வந்துச்சுன்னு தெரியல, அவனுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கே போய் கதவை தட்ட அங்கே போனால் அவனுடைய அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப் தான் கதவை திறந்து யாருப்பா நீ, உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இது சனோடைய வீடு தானே அப்படின்னதும் ஆமாப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். அவனுடைய அப்பாவுடைய மூஞ்ச பார்க்குற தைரியம் அவனுக்கு இல்லை. உடனே அந்த அம்மாவும் என்னாச்சுப்பா ஏன் சோகமா இருக்கிற, உள்ள வரியா, அவரை பார்க்கலாம், உள்ளதான் இருக்காரு அப்படின்னதும் ஹீரோவும் உள்ள வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தா அப்பா வந்து வெளியில் அவருடைய பையன் கூட நின்று விளையாடிட்டு இருந்திருப்பாரு. இதை வெளியில இருந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்து அவனுக்குள்ள அவ்வளோ வலி இருக்குது, நம்ம கூட அப்பா இப்படி விளையாடலையே, நம்மள அப்பா விட்டுட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோவில் ஹீரோ அவருடைய அப்பா தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோடைய அப்பா வந்து யாரோ அவங்கள தேடி வந்திருக்காங்கன்னு உள்ளே வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா டேபிளில் ஏதோ எழுதியிருக்கு. ஸோ அது எந்த ஃபோட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பாவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ அதில் நம்ம ஹீரோ என்ன எழுதி வச்சிருக்கானா, அப்பா உங்களுக்கு எங்களை பற்றி ஞாபகம் வந்திருக்குதா, ஒரு நாள் நான் ஆசையாக வந்து பார்க்கும்போது நீங்கள் என்னுடைய அப்பாவா நம்ம வீட்டில் இல்லை, உங்களுடைய ஆசையை தேடி போயிட்டீங்க. எனிவேஸ் எனக்காக என்னுடைய அப்பாவா 4 வருஷத்துக்கு என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத பார்த்து அப்பா வந்து நொந்து போய்ட்றாரு. ஹீரோவை தேடுறாரு. ஆனால் ஹீரோவை காணோம். அப்படியே அவருக்கு ரொம்பவே கில்ட்டாக அதை பார்த்து அவருடைய ஒய்ஃப் நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது அவரும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோ இப்போ புதுசாக இருந்துருச்சு. ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் இருக்கிறதுன்ற மாதிரி உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். அவனுடைய அம்மாவை பார்க்குறதுக்கும் போகிறான். ஸோ எதுக்குன்னா இப்போ அவனுடைய மனசில் இருந்த ரொம்பவே பயம் தயக்கம் எல்லாமே என்னது, அவனுடைய அப்பாவை பார்க்குறது தானே. ஸோ அவனுடைய அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் விட்டுட்டான், ஸ்மோக் பண்ணுறதையும் விட்டுட்டு அவனுடைய லைஃப் இப்போ நல்லா வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்து அவனுடைய அம்மாவும் ஹீரோவை பார்த்துட்டு இது என்னடா புதுசா நல்ல பழக்கம்லாம், உன்னை இப்படி பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது, சரி எப்போ நம்மளுடைய வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் கொஞ்ச நாளா வந்துடுவாமா, நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அடுத்துதான் நம்ம ஹீரோ அவன் நினைச்ச மாதிரியே சோலோவா எக்ஸிபிஷன் வச்சிட்டான். அப்போ ஒரு பொண்ணை ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த எக்ஸிபிஷனை பார்க்க வந்திருக்கிறா. அது யாருன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அது ஹீரோயின். பட் ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ யாருன்னே தெரியல. அதே மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாது இல்லையா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒவ்வொரு போட்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டாங்க. அப்படியே இந்த சன்செட் ஆகிற ஃபோட்டோவையும் நம்ம ஹீரோ கேப்சர் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஸோ இந்த ஃபோட்டோ எதுன்னு உங்களுக்கு தெரியுதா, அதாவது நம்ம ஹீரோயின் கூட நின்று போஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின் இல்லாதப்புறம் இவனே திங்க் பண்ணி எடுத்தது. ஸோ அந்த ஃபோட்டோவை தான் நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சி போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவன் என்ன அப்படி பார்க்குறான் அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோவில் ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல, அப்படி இந்த கிளைமேட் சேஞ்சில் என்ன இருக்குது உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கிளைமேட் சேஞ்சுக்கும் நம்ம லைஃப்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம நிறைய லாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி புதுசாக நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பி லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி லைட் ஆஃப் பண்ணதுமே இந்த அரோரா லைட் வரும் இல்லையா, அந்த எஃபெக்டை நம்ம ஹீரோ இங்கே போட்டு விட்டுறான். அப்படி போட்டு விட்டுட்டு இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை சொல்ல ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ சாரிங்க நீங்கள் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர்னு எனக்கு தெரியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் சேச்சே அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் பார்த்து ரசித்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையை கொடுக்குறான். என்னுடைய பேர் ஜோனத்தான்ன்ற மாதிரி. ஸோ ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படியே மெல்ல கை கொடுக்க போகிறாங்க. அப்போ நமக்கு இந்த ஃபியூச்சர்லேருந்து வந்த ஹீரோயின் நிறைய வாட்டி ஹீரோவுக்கு கை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்டு அப்படியே கையை பிடிச்சதுமே 2 பேருக்குமே எல்லாமே ஞாபகம் வருது. அதான் ஃபியூச்சர்லேருந்து வந்த ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணாங்க, நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையை மாற்ற எப்படிலாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் இவர் தான் நம்மளுடைய ஹஸ்பண்ட், இவருக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாமே தெரிய வர அவளுடைய கண்களில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீராக வருது. அப்படியே அவளுடைய கண்ணீருக்குள்ள உண்மைக்குமே நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமி
காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஃபியூச்சரில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா, அதனால அவன் வேலை பார்த்த இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துருவான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பத்திரை அடிச்சு ஓடி வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவுக்கு ஃபியூனரல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுடைய கல்லறைக்கு வெளியில் நின்று சோகமாக அழுதுகிட்டே அவனையே பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எழுதின நோட்ஸ் எல்லாத்தையுமே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் ஒரு நோட்டில் வந்து நம்ம ஹீரோவுக்கு இந்த ஆர்டிக் பகுதியில் வந்து போகிறது ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி போட்டிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன எழுதியிருந்திருப்பான்னா, இந்த மாதிரி பூமியில் இருக்கிற இந்த ஒரே பார்ட்டில் மட்டும்தான் நோ டைம் ஜோன். ஸோ அங்கே போய் நான் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுதியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவள் சோலோ ட்ரிப்பாக அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த ஆர்டிக் பகுதிக்கு, அந்த பனிகள் நிறைந்த இடத்துல சோலோவா ரொம்பவே சோகமாக ஹீரோவை பற்றியே நினச்சிட்டே அங்கே போயிருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு நாள் அங்கே நைட் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த அரோரா லைட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே இந்த லைட்டை பார்க்கறதுக்காக தானே ஹீரோ ஆசைப்பட்டான், ஆனால் அவன் இப்போ என் கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவளுடைய ஒரு துளி கண்ணீர் வந்து அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த அரோரா லைட் வந்து போது அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரொம்பவே சோகமாக அங்கேருந்து கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது மறுபடியும் ஹீரோவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவனுடைய நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிருப்பாங்க. அடுத்த தினமும் அவங்க கண் முழிச்சது நம்ம ஹீரோ பக்கத்தில் தான். ஸோ அப்போ தான் அந்த டைம் லூப்பே ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ கண் முழிச்ச ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஸோ வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. யாருங்க நீங்கள், என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி விலக்கி விட அப்போ தான் ஹீரோயினுடைய மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் அவளுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு, நம்ம டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டோம், ஹீரோடைய லைஃப்பை மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சீனில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, என்ன இந்த டைம்லேயே மறைஞ்சு போக விட்டுறாத, என்ன மறந்துடாதன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து வேகமாக ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஹீரோயினும் ஹீரோவை கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுறாங்க. அதோட இந்த அழகான படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் படமாக இது மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.